கோமியம் குடித்தால் குணமாகும் காய்ச்சல். சென்னை ஐஐடி இயக்குனரின் பேச்சால் கிளம்பிய சர்ச்சை. நடந்தது என்ன விரிவாக பார்ப்போம். மாட்டின் சிறுநீரை குடிப்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் உள்ள நிலையில் மாட்டு கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என்று சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்தியாவில் மருத்துவத்துறை பல்வேறு பிரிவுகளில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளாலும் உயர்தர சிகிச்சை முறைகளாலும் சாதனை படைத்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை ஐஐடியின் இயக்குனர் காமகோடி மாட்டின் கோமியத்தை குடிப்பதன் மூலமாக உடலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை அழிக்கும் சக்தி கோமியத்தில் உள்ளது எனவும், கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும், அஜீரண கோளாறு சரியாகும் என்று கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாட்டுப் பொங்கலையொட்டி சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோசாலையில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், ஒருமுறை சன்னியாசி ஒருவர் வந்தபோது நல்ல ஜுரம் அடித்துள்ளது. அப்போது எனது தந்தை ஜுரம் அடிப்பதால் மருத்துவரிடம் செல்லலாமா என்று சன்னியாசியிடம் கேட்டுள்ளார். அப்போது அவர் கோமூத்திரம் பிபாமி என்று கூறியுள்ளார். உடனடியாக பசுமாட்டு தொழுவத்தில் இருந்து கோமியம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை குடித்ததும் அடுத்த 15 நிமிடத்தில் ஜுரம் குணமாகியுள்ளது. காய்ச்சல், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு கோமியம் சிறந்த மருந்தாக உள்ளது. மாட்டின் கோமியத்தை குடிப்பதன் மூலமாக உடலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை அழிக்கும் சக்தி கோமியத்தில் உள்ளது. கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும், அஜீரண கோளாறு சரியாகும் என்று பேசியுள்ளார். இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனமான சென்னை ஐஐடியின் இயக்குனரே கோமியம் குறித்து இவ்வாறு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஐஐடி நிறுவனரின் இந்த கருத்துக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.